நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 29ஆம் நாள் தொடக்கம். அந்த கதிர் வயலில் அல்லவா உண்டாயிற்று. எதை கொண்டாகும் நெற்கதிர் என்று சொல்லுவது? அந்த வயலில் நெல் விதையை விதைக்கவில்லை என்றால் அந்த நெல் கதிர் உண்டாவதில்லை. அப்பொழுது அந்த நெல் விதையிலிருந்துதான் அந்த கதிர் உண்டாயிற்று. அதனால்தான் நெற்கதிர் என்று சொல்ல காரணம். அந்த வயலை கொண்டுள்ள தேவை என்னவாயிருந்தது? விதை விதைத்து பயிர் செய்ய வேண்டிய தேவைக்காகும். அந்த விதையை வயலில் பயிர் செய்து கதிர் உண்டான போது வயலிலிருந்து உண்டானதென்று சொல்லக்கூடுமோ? கூடாது. ஆனால் அந்த நெற்கதிர் எதிலிருந்து உண்டானது என சொல்ல வேண்டும்? விதையிலிருந்து. அப்பொழுது அந்த கதிரை பிரசவித்தது யாராகும்? வயலோ வித்தோ? வித்தாகும் பிரசவித்தது. ஆனால் அந்த வித்தை விதைக்க வேண்டியதல்லாத இடத்தில் விதைத்தால் முளைக்கிறதில்லை. அது மாத்திரமல்லாமல் அந்த வயலை உழுது சமப்படுத்தி அதில் வித்திட்டால் சமமாகி தளர்ச்சியாயிருக்கும் சேற்றில் அவ்வித்து விழுந்து சேற்றில் பதிந்து தளர்ச்சியினால் பருக்கவும் முளைக்கவும் வேதிறங்கவும் முடிகிறது. அப்பொழுது அதற்கு யாதொரு தடையுமில்லாமல் அது வளர்ந்து வருகிறது. அந்த இடம் தளர்ச்சி இல்லாதிருந்ததால் சேறு இறுகி விதை நெருங்கி முளைக்கிறதாகும். முளைக்கதற்கும் வேர் இறங்குவதற்கும் முடியாமல் நசித்து போகிறது. அப்பொழுது வித்து விதைக்க வேண்டிய இடம் உழுது சமப்படுத்தியும் தளர்ச்சியுமாய் இருக்க வேண்டும். இம்மாதிரியேதான் சுக்கிலம், அதாவது விந்து என்னும் வித்தினை போட்டு முளைப்பிக்க வேண்டிய இடமாகும் கர்ப்பம் உண்டானதென்றும் பிரசவித்ததென்றும் சொல்லி வருகிற ஸ்திரீகளுக்குள்ள சம்போக இடம் என்று நினையுங்கள். அந்த இடம் தவிர மற்ற யாதொரு இடத்திலும் சுக்கிலமாகிய வித்தை போட்டால் கர்ப்பம் உண்டாகுமா? உண்டாகாது. காரணம், சுக்கிலமாகிய விதையை விதைக்க வேண்டியதல்லாத மற்றவிடத்தில் போட்டதினால் ஆகும். சுக்கிலமாகிய விதையை போட வேண்டிய ஸ்தலமாகிய வயலை தளர்ச்சி செய்கின்றதுதான் புணர்ச்சி. அந்த சம்போகம், அதாவது புணர்ச்சியினால் அந்த ஸ்தலம் தளர்ச்சியாகிறது. அப்பொழுது 4ஆம் அத்தியாயத்தில் சொன்ன பிரகாரம் முட்டை வடிவாகி சுக்கிலம் சென்று விழுகிறதும் அந்த தளர்ச்சியாய் இருக்கிற ஸ்தலம் அதற்கு சேர்க்கையாய் நின்று முட்டை வடிவாகிய வித்து முளைத்து வருவதற்கு வேண்டி தளர்ச்சியாகின்றதும், அப்பொழுது அது பருத்து மூப்படைந்த போது உடைந்து வெளியில் வருகிறதாகும் சந்தானம். அப்பொழுது அந்த ஸ்திரீ பிரசவித்தாள் என்று சொல்லுவதற்கிடமுண்டோ? இல்லை. என்ன காரணம்? அந்த சுக்கிலத்தில் இருந்தாகும் உண்டானது. சுக்கிலம் இல்லை என்றால் பிரசவிப்பதில்லை. ஆனால் புருஷன் சுக்கிலத்தை தரிக்கின்றது, அதாவது நிலைநிறுத்துகிறது தான் கர்ப்பம். அது எப்படி என்றால், ஜடமாகிய புறத்தில் சுக்கிலத்தை கற்பிக்கிறது, அதாவது வெளியில் விடாமல் பத்திரம் செய்து விருத்தியாக்குகின்றது. அப்பொழுதாகும் கர்ப்பம் தரித்ததென்று சொல்லப்படுகிறது. அந்தப்படி செய்யாவிட்டால் சுக்கிலம் உண்டாகி சந்தானம் உண்டாவதற்கு முடியுமா? முடியாது. அப்பொழுது யாராகும் கர்ப்பம் தரித்திருந்தது? புருஷன். ஆனால் பிரசவிக்கின்றது புருஷன். இவ்விதம் சொல்லப்படும் புருஷன் தரிக்கின்ற கர்ப்பத்தை ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டவர்களுடைய புணர்ச்சி இடமாகிய வித்தை விதைக்க வேண்டிய இடத்தில் புணர்ச்சி செய்து தளர்ச்சியாக்கி அந்த தளர்ச்சியில் வித்தாகின்ற சுக்கிலத்தை புருஷன் பிரசவித்து
அந்த சுக்கிலத்திலிருந்து மனிதர் என்று அபிமானித்து வருகின்றவராகிய பிரகிருதி, அதாவது இயற்கையாய் இருக்கிற ரூபத்துடன் உள்ளவர் உண்டாக்கின்றனர். அதில் புருஷர் என்று சொல்லுகின்றவரில் அடங்கியிருக்கிற சுக்கிலத்திலிருந்து உற்பவித்தால், அதாவது உண்டானால், புருஷர் என்று சொல்லி வருகிறவருடைய ரூபமும் ஸ்திரீ என்று சொல்லி வருகின்றவரில் அடங்கியிருக்கிற சுக்கிலத்திலிருந்து உண்டானால் ஸ்திரீ என்று சொல்லி வருகிறவருடைய ரூபமும் உண்டாகின்றன. சுவாமி, ஸ்திரீக்கு சுக்கிலம் உண்டோ? அவ்விதம் உண்டாயினும் அது எப்படி கர்ப்ப பாத்திரத்தில் விழுகிறது? ஸ்திரீக்கும் சுக்கிலம் உண்டு. ஸ்திரீக்கும் சுக்கிலம் உற்பத்தியாகி வருவதாகிய ஒரு வஸ்து, அதாவது புருஷன் என்று அபிமானித்து வருகிறவர்களுக்குள்ள மூத்திர குழாய்க்கு சமமான ஒரு குழாய் உண்டு. அதன் வழியேதான் அவர்களுக்கு மூத்திரமும் சுக்கிலமும் வருகின்றது. நமக்கும் அவ்விதமேதான் மூத்திர குழாயில் கூடி சுக்கிலமும் வருகின்றது. ஆனால் ஸ்திரீகளுக்குள்ள குழாய்க்கு கீழே கர்ப்ப பாத்திரமாகிற பை போல் இருக்கிற ஒரு தோல் சேர்ந்து மூடப்பட்டிருக்கிறது. அது புணர்ச்சி சமயத்தில் வாயுவின் சக்தியினால் திறக்கப்படுகிறது. அது எவ்விதமெனில் ஒரு தோல் பந்துக்குள் பம்பினால், அதாவது குழலால் காற்றை உட்செலுத்துவது போலாகும். அது திறந்த சமயத்தில் அதில் ரத்தம், நீர் முதலியவைகள் சென்று விழுந்து தளர்ச்சியாகின்றது. அதில் புருஷர் என்று சொல்லி வருகிறவருடைய அல்லது ஸ்திரீகள் என்று சொல்லி வருகிறவருடைய சுக்கிலம் முட்டை வடிவமாக சென்று விழுவதும், அது அந்த தளர்ச்சியிலிருந்து பெரிதாகி முதிர்ந்து உடைந்து வெளியில் வருகின்றது. அதில் ஸ்திரீ என்கிற ரூபமும் புருஷன் என்கிற ரூபமும் உண்டாகின்றன. ஸ்திரீயின் சுக்கிலம் ஸ்திரீ ரூபம் என்றும் புருஷனின் சுக்கிலம் புருஷ ரூபம் என்றும் சொன்னீர்கள் அல்லவா? அந்த ஸ்திரீ ரூபம் சிலது தகப்பனின் நிறமும் புருஷ ரூபம் சிலது தாயின் ரூபமாய் காணப்படுகிறதே, அதன் காரணம் என்ன? புணர்ச்சி சமயத்தில் புருஷன் ஸ்திரீயிடத்தில் அதிக மோகத்துடன் ஏக விசாரமாய் இருக்கிற சமயத்தில் சுக்கிலம் இளகியதானால் அந்த ஸ்திரீயினுடைய ரூபம் அச்சுக்கிலத்தில் பிரதிபிம்பிக்கின்றதாகும். ஸ்திரீக்கும் இதே மாதிரியாகத்தான் புருஷனிடத்தில் அதிக மோகத்துடன் ஏக விசாரமாய் இருக்கிற சமயத்தில் சுக்கிலம் இளகியதானால் அப்புருஷனுடைய ரூபம் ஸ்திரீயினுடைய சுக்கிலத்தில் பிரதிபிம்பிக்கின்றது. அப்பொழுது அந்யோன்யம் பிரதிபிம்பிக்கின்றதே ரூபமாக ஏற்படுகின்றது. காரணம் விசாரமாகும் ரூபம். விசாரம் இல்லையானால் ரூபம் இல்லை. அந்த விசாரம் மனதிலிருந்து உண்டாகின்றது. அந்த மனம்தான் சுக்கிலம். அச்சுக்கிலத்தினால்தான் சிருஷ்டி. அந்த சிருஷ்டியே ரூபம். அந்த ரூபமே விசாரம். இதனால்தான் நிற வித்தியாசம் ஏற்படுகின்றது. அதற்குள்ள திருஷ்டாந்தம் குதிரையை இணை சேர்க்கின்றது. எப்படி எனில், நல்ல அழகுள்ளதான ஒரு ஆண் குதிரையை பெண் குதிரையின் முன்பு நிறுத்தி அதன் பின் அப்பெண் குதிரையினுடைய கண்களை கட்டி கோவேறு கழுதையை அந்த பெண் குதிரைக்கு தெரியாமல் அதனுடன் இணை சேர்க்கின்றது. அந்த சமயத்தில் தன் முன்னிலையில் நிறுத்திய ஆண் குதிரைதான் தன்னுடன் இணை சேருகிறது என்று அது நினைக்கின்றது. அப்பொழுது அந்த கோவேறு கழுதையினுடைய பீஜமாகிய சுக்கிலம் இளகுகிற சமயம் அந்த சுக்கிலத்தில் பெண் குதிரையினுடைய விசாரம், அதாவது நினைப்பு பிரதிபிம்பித்து கர்ப்ப பாத்திரத்தில் சென்று விழுகிறது. அதன் பிறகு கோவேறு கழுதையை அப்புறப்படுத்தி பெண் குதிரையினுடைய கண் கட்டியதை அவிழ்த்து விடப்படுகிறது. அப்பொழுது மேல் சொன்ன புணர்ச்சி சமயத்தில் உண்டாயிருந்த விசாரத்தை அனுசரித்து தன் முன்பு நிறுத்திய ஆண் குதிரையே தன்னோடு புணர்ச்சி செய்ததென்று விசாரத்திற்கு அனுசரித்து தன் முன்பு நின்றிருந்த ஆண் குதிரை ரூபமான குட்டி உண்டாகினது. ஆனால் உண்மையில் அப்பெண் குதிரையோடு சேர்ந்தது கோவேறு கழுதையாகும். அதை அறியாது அதன் முன்பு நின்றிருந்த ஆண் குதிரையே இணை சேர்ந்தது என்ற விசாரத்திற்கு அனுசரித்து குட்டி உண்டாயிற்று. அதுகொண்டு ரூபம் என்று சொல்லுவது விசாரமாகும். ஆனால் அந்த சுக்கிலம் இளகும் பொழுது எப்படி விசாரமாயிருந்ததோ அதை அனுசரித்துத்தான்
உற்பத்தி ஏற்படுகிறது என்பது இதிலிருந்து நமக்கு விளங்குகிறதல்லவா? ஆம், மேற்கூறின பிரகாரம் என்று வெளிப்படுகிறது. ஆனால் சுவாமி புருஷ சுக்கிலம் கொண்டு மாத்திரமோ அல்லது ஸ்திரீ சுக்கிலம் கொண்டு மாத்திரமோ ஒரு சந்தானம் உண்டாவதற்கு இடமுண்டோ? நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.